ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்தரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு சூப்பரான சாம்பார் வச்சு காமிக்க போகிறேங்க. அதுக்கு முதல்ல 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து கழுவி வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் சீரகம், 2 தக்காளி, நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் இதை போட்டு எடுத்து வச்சுப்போம். இப்போ இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் காய்கறி வேக வைக்கிறதுக்கு இன்னொரு பாத்திரம் நான் சட்டி எடுத்திருக்கேன். அந்த சட்டியில் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இப்போ கத்தரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கத்தரிக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ ரெண்டுமே ஒரே டைமில் ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கிறேன். ஒரு பக்கம் குக்கர் வைக்கிறேன், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா காய்கறிகள் வேக வைக்கிறதுக்கு சட்டி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம குக்கரில் பார்த்திங்கன்னா குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா காய்கறிகள் எல்லாம் போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது மேலே தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரில் ஸ்டீம் வந்துடுச்சு, நான் விசில் போட்டுட்டேன். இப்போ ரெண்டுமே ஒரே டைமில் பார்த்திங்கன்னா பொரிச்சு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதிக்குது. காய்கறிகளும் பார்த்திங்கன்னா 60% மேலே வெந்துருச்சு. இப்போ இது கூட புளி கரைச்சி வச்சு ஊற்றிக்கலாங்க. புளி ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன், அதை கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இப்படி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா குக்கரில் விசில் வந்துருச்சு, அதனால் குக்கரை நான் இறக்கி வச்சுக்கிறேங்க. இறக்கி வச்சுட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். நல்லா பருப்பு வெந்திருக்கு, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கடையணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலுமே போதும். இப்போ குழம்பு இந்த சைடு கொச்சிக்கிட்டு இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா அந்த காய்கறிகள் வெந்துட்டு இருந்த சட்டியை பெரிய ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டேங்க. இப்போ நம்ம வெந்த பார்த்திங்கன்னா பருப்பை சேர்த்துட்டோம். மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த பருப்பை கழுவி குக்கரில் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்க அந்த பருப்பையும் கழுவி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கட்டி பெருங்காயம் சேர்த்துருந்தோம், ஆனால் கடைசியாக நீங்கள் பார்த்திங்கன்னா தூள் பெருங்காயம் சேர்க்குறப்ப நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட கொத்தமல்லியும் தூவிக்கலாம். நல்லா குழம்பு கொச்சிச்சிங்க. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுக்கலாம். இது சட்டின்றதுனால நான் இறக்கி வச்ச பிறகும் கொதிக்குது. இப்போ நம்ம இதுக்கு லாஸ்ட்டாக தாளிக்க போகிறோங்க. எண்ணெய் போட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக பூண்டு நசுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளித்ததை குழம்பு கூட எடுத்து கொட்டிக்கலாங்க. கொட்டி கலரி எடுத்தோன்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே இதை செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேரும் ஒரு லைக்கும் என்னை மோட்டிவேட் செய்யுங்க. பாய்.